யாரெல்லாம் சோழனும், நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோங்க. அதுல சோழனுக்கும், நிலாவுக்கும் அடுத்ததா அந்த டிவோர்ஸ் பத்தின எபிசோட்ஸ் தான் அடுத்த வாரம் ஃபுல்லா வரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சோழனும், நிலாவும் கோர்ட்ல 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, "இல்ல எங்களுக்கு வந்து விவாகரத்து குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. மொத நாள் வந்து சோழன் நிலா கிட்ட கேட்குறாரு. நம்ம ப்ரமோல பார்த்துருப்போம். என்ன கேட்குறாருன்னா, "கண்டிப்பா உங்களுக்கு விவாகரத்து வேணுமான்னு?" கேட்குறாரு. அதுக்கு நிலா இருந்துட்டு, "நான் என்ன உங்க கூட சேர்ந்து வாழ முடியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ, அதனாலேயே இப்போ சோழன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலாவுக்கு விவாகரத்து குடுத்துடுறாங்க. அந்த நேரம் நிலா வந்து, "என்னடா இது! சோழன் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்லயும் ஜட்ஜ்மெண்ட் குடுத்துடுறாங்க. என்னன்னு அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே விவாகரத்து குடுக்குறதா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ, இப்ப என்ன ஆயிருது அப்படின்னா, வீட்டுக்கு ரொம்பவே சோகத்தோட தான் வர்றாங்க. ஆனா, நிலாவும் கூடவே தான் வராங்க. வந்துட்டு நம்ம சோழன் வந்து கார்ல இருக்கும்போது எந்த ஒரு வார்த்தையுமே நிலா கிட்ட பேசவே இல்ல. ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. "இனிமே என்னோட தொந்தரவு உங்களுக்கு இருக்காது. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. இனி நீங்க சந்தோஷமா உங்களோட லட்சிய பாதைய பார்த்துட்டு நீங்க போகலாம். சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. "எந்த நிலைமையிலயும் நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன்." அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. ஸோ இத பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப எமோஷனலா தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! தேவையில்லாம நம்ம டிவோர்ஸ் குடுத்துட்டோமோ! அப்டின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வராங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கோர்ட்ல என்ன ஆச்சோ? ஏதாச்சோ? அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டுருக்கும்போது, அப்போதான் நிலா வந்துட்டு சொல்றாங்க, கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சுண்ணே எனக்கு. நிலா அவ கேட்ட மாதிரியே நிலாவுக்கு நான் விவாகரத்து குடுத்துட்டேனே! இனிமே சந்தோஷமா இருப்பாங்க. உங்களோட அன்பு தங்கச்சி இனி சந்தோஷமா இருப்பாங்க போதுமானே! இனி ஒரு நல்ல பையனா, நிலாவுக்கு ஏத்த பையனா பார்த்து நம்ம நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். சரிதானே? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு சோழன் வந்து கார் எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்க. அப்பதான் வந்து, "ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க? சோழன் கூட உங்கள சேர்ந்து வாழுங்க நாங்க சொல்லவும் இல்ல சொல்லவும் மாட்டோம் தான். இது உங்களோட விருப்பம் தான். ஆனா நீங்க இந்த வீட்ல இருந்து போகணும்னு அவசியமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. சேரனும் அதே மாரி தான். "நீ எங்க வீட்டு பொண்ணுமா, நீ வந்து விவாகரத்து ஆனதுனால இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படிலாம் நீ நினைக்க வேண்டாம்மா. தயவு செஞ்சு நீ இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்க வருத்தத்தில வேற எந்த இதுவுமே இத பத்தி பேசாம அவங்கவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. நடேசன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருக்காரு. அப்ப நிலா போயிட்டு நடேசன் அங்கிள் அவர போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போம்போது, "என்ன அங்கிள் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா பண்றது? தங்கமான ஒரு பொண்ண மருமகளா எனக்கு வந்து கடைசி வரைக்கும் கிடைக்க குடுத்து வைக்கல போல இருக்குது. என்ன பண்றது? பரவால்ல. உன் நல்ல மனசுக்கு நீ எங்க போனாலும் நல்லா இருப்பம்மா. என்ன செய்ய? அவனுக்கு வந்து நல்லவன் தான். அவனும் ரொம்ப நல்லவன் தான். அவனோட நேரம். பரவால்லம்மா நான் எதுவும் இதில சொல்ல விரும்பல." அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முகம் குடுத்து பேசாம அமைதியா இருந்துறாரு. இப்ப நிலாவுக்கு, நம்ம இந்த வீட்ல எல்லாரோட சந்தோஷத்தையும் குலைச்சிட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்போ சேரன் கிட்ட சொல்றாங்க, "அண்ணே நான் சொன்ன மாதிரி தானே எங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணம், நான் உங்களுக்கு இத்தன நாளா நீங்க எனக்கு போட்ட சாப்பாடும், உங்க மேல இருக்கிற உண்மையான அன்பும் தானே. நான் கண்டிப்பா உங்களோட கல்யாணம் பண்ணதுக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், உங்க கல்யாணத்த பார்த்துட்டு தான் நான் இந்த வீட்ட விட்டு வெளியில போவேன். கண்டிப்பா இந்த வீட்டுக்கு சந்தா வந்து வந்ததுக்கு அப்புறம் தானே நான் இந்த வீட்ட விட்டு போவேன். கவலைப்படாதீங்க. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி தான். சேரன் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ, அதுக்கப்புறம் தான் நான் போவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதே மாரி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு, "சரிங்க, சரிங்க அண்ணி. அது உங்க விருப்பம் அண்ணி" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே எதுவா பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அமைதியா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டுருக்கும்போது, சோழன் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா வரவே இல்ல. நிலா வந்து ஏன் இன்னும் சோழன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ சேரன் கிட்ட வந்து, "என்னாச்சுண்ணே சோழன் இன்னும் வரவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவன் எப்படிப்பா தாங்குவான்? நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது தான். ஆனா அவன் உன் மேல உயிரே வச்சிருந்தான். அந்த வீட்ல மொத உன்னைய கல்யாண பொண்ணா பார்க்கறதுக்கு முன்னாடியே, அவன் வந்து உன்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப இருந்தே எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் பொய் சொல்லுவான். பார்த்துருக்கு உனக்கே தெரியும்ல அவன பத்தி. மத்தபடி அவன் ரொம்ப நல்ல பையன்ம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனோட மனசு முழுக்க நீதாம்மா இருந்த.
அதனால தான் அவனுக்கு வந்து இந்த பிரிவு தாங்க முடியல. இப்போ கூட நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விவாகரத்தையே அவன் குடுத்துருப்பான். ஆனா, அவன் மனசுல முழுக்க நீ தான் இருக்கிற. இன்னொரு பொண்ணு கூட அவன் சேர்ந்து வாழ்வானா? கல்யாணம் பண்ணி வச்சா இருப்பானான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்க மாட்டான். அவன் ஏதோ ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்தான். இனிமே வந்து அவ்வளதான் அவனோட வாழ்க்கை. அவனோட வாழ்க்கையிலிருந்து இவ்ளோ சீக்கிரம் நீ பிரிஞ்சு போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. இருந்தாலும் உன்னோட தகுதிக்கு நீ கண்டிப்பா இங்க இருக்கணும். சோழன் கூட வாழணும்னு நான் சொல்லவே இல்ல. உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ இன்னும் நல்லா நல்ல பையனா பார்த்து, ரொம்ப நல்லா படிச்ச பையனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க முதல்ல சோழனுக்கு கால் பண்ணுங்க. எங்க இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், சேரன் வந்து கால் பண்றாங்க. இருந்தாலும் சோழன் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ மறுநாள் காலையில சோழன் வந்துட்டு வராங்க. நிலா வேகமா போயிட்டு, நைட்டெல்லாம் கால் பண்ணா எதுக்கு எடுக்கல? எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லும்போது, சோழன் வந்து ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, சேரன் வந்து கேட்குறாங்க, "நிலா கேட்குதுல்லடா, நீ எங்க போன நைட்டெல்லாம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே நான் வந்து கார்லயே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நான் ஃபோன வந்து சைலன்ட்ல போட்டிருந்ததுனால நான் பார்க்கல." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இதுக்காக எதுக்குடா நைட்ல வெளியிலேயே தங்கியிருக்க? கார்லயே எதுக்குடா படுத்துருக்க? வீட்டுக்கு வந்திருக்கலாம்லன்னு" சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் வெளியிலேயே இருந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட பேசுறாங்க. உங்களுக்கு எவ்வளோதான் வருத்தம் இருந்தாலும், இந்த மாதிரி இனிமேல வெளிலலாம் தங்காதீங்க. வீட்டுக்கு வந்துருங்க. இந்த வீட்ல எந்த சம்மந்தமும் இல்லாம, நான் என்னையவே இப்படி வச்சிருக்கும்போது, நீங்க எவ்வளோ இந்த வீட்டுக்குள்ள பிறந்த பையன் நீங்க எவ்வளோ ஜாலியா இருக்கணும். நீங்க வந்து இதாங்க உங்க வீடு. நான் தாங்க தேவையில்லாம இங்க இருக்கிறேன். எனக்காக நீங்க போய் எதுக்குங்க வெளில இருக்கணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே வெளியில ஒரு லாங் டிரைவ் போனேன். அப்படியே கார நிப்பாட்டிட்டு அங்கேயே தூங்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா சோழன் எப்பயுமே இருக்கிற மாதிரியான ஒரு அந்த ஜாலியா இருக்கிற மாரி, அந்த மாரி எதுவுமே இல்ல. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே காலையில சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு, நிலா வந்து ஆஃபீஸ்க்கும் எடுத்துட்டு போறாங்க. நம்ம பல்லவனும் அப்படியே பேசாமலே அமைதியாவே காலேஜுக்கு போறாங்க. "என்ன பல்லவா நீ எப்பயுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப அமைதியா இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. பேசுறதுக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கல. நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொல்லு பல்லவான்னு. உண்மையாவே உங்களுக்கு சோழ அண்ணன் மேல இத்தன நாளா இருந்திருக்கீங்கல்ல, உண்மையாவே உங்களுக்கு சோழ அண்ணன் மேல ஒரு பாசமே வரலையா? ஒரு லவ் எந்த ஃபீலிங்குமே வரலையா அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன பல்லவா இப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. "இல்ல அண்ணி, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் தான்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அண்ணன் மேல ஒரு பாசம் வரவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு இத பத்திலாம் யோசிக்கிறாங்க. ஆரம்பத்துலருந்து சோழன் நிலாவுக்கு சாரி வாங்கி குடுத்தது, அப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம தான் தேவையில்லாம விவாகரத்து குடுத்துட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே வராங்க. "இல்ல பல்லவா, என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுர்றாங்க. ஸோ மறுநாள் வந்துட்டு இதே மாதிரி தான் சோழன் வந்து வீட்ல அதிகமா பேசாம, அதிகமா சவாரிக்கு போகுறது, அப்புறம் காசு பணம் சம்பாரிக்கிறது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் கண்டிப்பா நிலாவுக்கு சோழன் மேல இன்னும் லவ் அதிகமாகும். "ஏன்டா இப்படி டிவோர்ஸ் குடுத்தோம்?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில சோழன், நிலாவுக்கு விவாகரத்தானது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேள அவங்களுக்கு விவாகரத்து தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிலா, "இல்ல எனக்கு சோழன் கூட தான் சேர்ந்து வாழணும் ஆசை." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இது எல்லாமே மாறிரும். சரி பார்ப்போம் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காய்ங்க அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.